என்னது மரவள்ளிக்கிழங்குல மெதுவடையா? அட ஆமாங்க. என்னோட ஸ்டைலில் மரவள்ளிக்கிழங்கு மெதுவடை நான் எப்படி செஞ்சேன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வடையை பொறுத்தளவுக்கு வெளியே நல்லா கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு உள்ளுக்குள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். இது ஒரு ஸ்நாக்ஸுக்கான செம்ம ஒரு ரெசிபியாக வந்துட்டு இருக்கும். கண்டிப்பாக இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு இப்போ நம்ம பார்த்துடலாம். மரவள்ளிக்கிழங்கு நான் ஒரு 6-7 விசில் கிட்டக்க வச்சு நான் வந்துட்டு இந்த அளவுக்கு நான் வந்துட்டு எடுத்து வச்சுருக்கேன். நான் வந்துட்டு வேக வைக்கும் போதே உப்பு அண்ட் மஞ்சள்தூள் வந்துட்டு ஆட் பண்ணிட்டேன். அது கூடவே வந்துட்டு சின்ன வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகாயை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஜீரகம் தேவையான அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். கொத்தமல்லி கருவேப்பிலையை குட்டி குட்டியாக நறுக்கி வந்துட்டு வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது எடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவை அப்படின்னாக்கா இஞ்சி பூண்டை நீங்கள் தனித்தனியாக நறுக்கி கூட நீங்கள் வந்துட்டு வச்சுக்கலாம். கிழங்கு வந்துட்டு நல்லா வந்துட்டு மசிச்சு எடுத்துக்கணும். இதோ இந்த அளவுக்கு இருக்கணும். கொஞ்சம் கூட கட்டியே இருக்கக்கூடாது. நல்லா மசிச்சு வந்துட்டு எடுத்துக்கோங்க. இப்போ மசிச்ச மரவள்ளிக்கிழங்குல நம்ம வந்துட்டு இப்போ 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவை நம்ம வந்துட்டு சேர்க்க போகிறோம். அரிசி மாவு சேர்த்ததுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்க காய் எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா வந்துட்டு சேர்த்துக்கலாம். இது கூடவே வந்துட்டு வெங்காயம், இதுக்கப்புறமா பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, லைட்டாக சீரகத்தை வந்துட்டு நீங்கள் நசுக்கிட்டு கூட சேர்த்துக்கலாம். அதாவது நல்லா நுணுக்கிட்டு கூட சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு அப்படியே வந்துட்டு சேர்த்துருக்கேன். லைட்டாக தான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா வந்துட்டு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு நம்ம வந்துட்டு நல்லா பிணைஞ்சு வந்துட்டு எடுத்துக்கலாம். அதாவது ஒரு வடைக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்துட்டு பிணைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா தட்டி நல்லா ஒரு ஹோல் போட்டு தனித்தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நம்ம வீட்டில் அஸ் யூஷுவல் எப்பயும் போல் இந்த அரிசி மாவு இருக்கும் பார்த்தீங்களா, அதாவது வந்துட்டு நம்ம தோசை அண்ட் இட்லி மாவு அதை நான் வந்துட்டு ஒரு கப்பில் வந்துட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம இந்த சேர்த்து வச்ச அந்த வடை எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா அரிசி மாவுக்குள்ளே டிப் பண்ணி இந்த மாதிரி வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் நல்லா சூடு பண்ணிவிட்டு ஒரு வடையாக போட்டு எடுத்தோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு சூப்பராக சொன்ன மாதிரி கிறிஸ்பி அண்ட் டேஸ்டியான மரவள்ளிக்கிழங்கு மெதுவடை வந்துட்டு ரெடி ஆயிரும். இதை வந்துட்டு கண்டிப்பாக சுட சர்வ் பண்ணுங்கள். அப்போ தான் இதோட டேஸ்ட் அண்ட் கிறிஸ்பினஸ் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு கிடைக்கும். அப்புறம் என்ன, கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை மறக்காமல் வந்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு வடை சாப்பிட்ற இடத்துல 4 வடை கூட காலி ஆயிரும். எதுக்குன்னு நீங்கள் இன்னும் கொஞ்சம் மரவள்ளிக்கிழங்கு சேர்த்துக்கிறது நல்லது. இல்லாட்டினா கடைசியில் வடை செஞ்ச உங்களுக்கு வடை இல்லாமல் காலி பண்ணிடுவாங்க.